நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளில் அந்த ஜோசுவா டிவி மூலமாய் உங்களோடு என்னோடு கர்த்தர் பேசும்படியாய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது இந்த ஸ்தாபனத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தந்தையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் அப்பா, நீ பேசுகிறவரப்பா, எங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆபிரகாமோடு பேசினீர், மோசையோடு பேசினீர், எல்லா தெய்வ பிள்ளைகளோடு பேசி நடத்தி ஆண்டவரே ஒவ்வொருவரை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தினீரப்பா. அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அநேக மக்களை அவர்கள் நடத்தும்படியாக ஆண்டவரே அநேக பரிசுத்தவான்கள் கிருபை கொடுத்தீரே. ஆண்டவரே, பவுலாய் இருக்கட்டும், எல்லா தெய்வ பிள்ளைகளையும் அப்படி நீங்கள் நடத்தினீங்கப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசும், எங்களை நடத்தும். நீங்கள் பேசுங்கப்பா. நீ பேசுகிற ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போஸ்தலர் நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:34ஆம் வசனம் பின்பாகம் அப்படி எழுதியிருக்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், தாவீதுக்கு அருளின கிருபைகளை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன், கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார்னா பாருங்கள். நமக்கு அப்படிப்பட்ட இன்றைக்கி ஒரு காரியத்தை இதை பார்க்கிற இந்த தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு தாவீதுக்கு அருளின கிருபைகளை கர்த்தர் தரப்போகிறார். தாவீதை கர்த்தர் விசேஷமாய் நேசித்தார். தவறு செய்த தாவீது தான். ஆனால் அவன் அறிக்கை செய்து தேவனோடு கூட மிகவும் நெருங்கி ஒரு பெரிய ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அவன் செய்தான். உண்மையில் நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது நம்ம பார்க்க முடியும் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் ஒருவேளை அவ்வளோ நெருக்கடி தான் தாவீதுக்கு. ஆனாலும் கர்த்தர் தாவீதுக்கு அவன் எல்லா கிருபையும் கர்த்தர் கொடுத்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. அந்த 33ஆம் வசனம் முன்பாக சொல்லுது, இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாய் நமக்கு நிறைவேற்றினார் என்று அப்படி எழுதியிருக்கிறது. பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினதை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி நிறைவேற்றுவாராம் அப்படி எழுதியிருக்கிறது. நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாய் நமக்கு நிறைவேற்றினாராம். அதுதான் உண்மை. நம்ம இதுவரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தை அல்லவோ. நம்ம பிதாக்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை இந்த வசனம் சொல்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். தாவீதுக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். நெருக்கடிகள் தான், அத்தனை நெருக்கங்கள், ஏமாற்றங்கள். ஆனாலும் இந்த நாளில் உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கி தாவீதுக்கு அருளின கிருபைகளை நம்ம எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்னா, இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இதை பார்க்கிற தேவ ஜனமே, ஒருவேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா ஜெபித்து கொண்டே இருங்கள். ஏதோ பேசுகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குறாங்க இல்லை. ஒவ்வொன்றும் தேவ பிள்ளைகள் மூலமாய் கொடுக்கிற ஒருவேளை வேதத்திலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கேட்டு ஜெபித்து தான் தேவ பிள்ளைகள் நிற்பார்கள். எந்த ஒரு காரியத்தை, திருச்சபையாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஊழியங்களாக இருக்கட்டும், நிறைய இப்போ ஆண்டுடைய நாம மகிமைக்காக அநேக ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் அதில் எல்லாமே தேவ கிருபை இல்லாமல் ஒன்றையுமே செய்ய முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறார். தாவீதுக்கு அருளின கிருபைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி
பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி திறப்பானதை பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். இதை மனுஷன் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறாராம். இன்றைக்கி விழுந்து போய் இருக்கிற உங்களுடைய இதை பார்க்கிற தேவஜனமே, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உங்களை சீர்படுத்த போகிறேன் என்று. விழுந்து போன தாவீதின் கூடாரம். ஒருவேளை ஒரு நாள் தாவீது பாவம் செய்த பொழுது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போனது. நம்முடைய கூடாரம், உண்மையிலே ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது நம்முடைய கூடாரமே அழிந்து போகிறது. யோசித்து கொள்ளுங்கள். நம்ம நினைக்க நம்ம மட்டும்தான் பாவம் செய்கிறோம், நான் பாவம் செய்கிறோம். ஒருவேளை தனிப்பட்ட மனிதனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பாவம் செய்யும்போது நம்முடைய கூடாரமே விழுந்து போகிறது. வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்களேன். அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை எந்த விதத்தில் விழுந்து போயிருக்கிறோமோ இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், சங்கீதம் 51 அவ்வளவு தாவீது தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறான், எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்கிறான் இந்த நாளிலே கூட. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தாவீதை திரும்பவும் நிறுத்தினார், திரும்பவும் தூக்கி எடுத்தார், கழுவினார், ஈசோப்பினால் கழுவினார், சுத்திகரித்தார், பரிசுத்தப்படுத்தினார். பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அதில் திறப்புகளை அடைத்து எங்குடிலாம் பிசாசு வந்தானோ, டிவி மூலமாய், ஒருவேளை காதல் மூலமாய், ஒருவேளை ட்ரிங்க்ஸ் மூலமாய், ஏதோ ஒரு இச்சைகள் மூலமாய், எங்குடிலாம் அதன் திறப்புகளை பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, அதன் திறப்புகளை அடைக்க போகிறாராம் அவருடைய ரத்தத்தினால். இன்றைக்கி கல்வாரிக்கு ஓடி வருவோமா? வசனம் சொல்லுகிறது, அதில் திறப்புகளை அடைத்து, இதுவரைக்கும் அங்கே இங்கேருந்து எல்லா பக்கம் இருந்து பாவம் வந்திருக்கலாம், இன்றைக்கு கல்வாரிக்கு ஓடி வருவோம். தாவீது செய்தது போல கல்வாரிக்கு இந்த சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாமா? அதை ஒருவேளை எனக்கு பாவத்திலிருந்து வெற்றியே இல்லை, என் மனசாட்சி என்னை குத்துகிறது, நான் பேசி விடுகிறேன், நான் கோபப்பட்டு விடுகிறேன், பொய் சொல்லி விடுகிறேன், ஏதோ ஒன்று தவறி விடுகிறேன், நான் ட்ரிங்க்ஸை அடித்து விடணும்னு நினைக்கிறேன், எனக்கு முடியலை. ஒருவேளை நீங்கள் அப்படி தவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த காதல் வலையில் நான் விழுந்து கொண்டு இருக்கிறேன், என்னால் முடியவில்லை, இந்த கவலையிலே நான் விழுந்து விட்டேன். எந்த இடத்துல விழுந்தீர்களோ ஓடி வாருங்கள், கல்வாரிக்கு ஓடி வாருங்கள் தேவ பிள்ளைகளே. வேதம் சொல்கிறது, அதில் பழுதாய் போனதை சீர்படுத்துவாராம். அவர் சீர்படுத்த தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை இனி சீர்படுத்தும்படியாய், சிறப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய், நிலைநிறுத்தும்படியாய் வந்தார். இந்த நாளில் ஆண்டவரை என்ன சீர்படுத்துங்கப்பா. சீர்னா தேவையில்லாதவற்றையெல்லாம் எடுத்து அழகாய் அமைக்க போகிறார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை. ஒருவேளை வெட்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், அதில் பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் ஜெபித்தது போல, வேத வாசித்தது போல, பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தது போல, பாவத்தை கண்டு விலகி ஓடினது போல, ஆண்டவர் இந்த நாளில் இதை பார்க்கிற எனக்கு அன்பான வாலிபர்களே, எனக்கு அன்பான பெற்றோர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதை அந்த வசனம் அவ்வளோ அழகாக இருக்குது, பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அதை செய்ய போகிறார்மா? ஆமாம், நிலைநிறுத்த போகிறார். ஆமாம், ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுங்கள், சிலுவையினா மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளா மூடுபவரே ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உங்களுடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்த போகிறார், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த போகிறார். விழுந்து போன மகனை, விழுந்து போன மகளை, விழுந்து போன கணவனை, விழுந்து போன மனைவியை, வேதம் அப்படி சொல்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து பழுதானவளை சீர்படுத்தி
திறப்பானதை அடைத்து, ஓ பூர்வ நாட்களில் இருந்தது போல இதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாராம். ஆம் தெய்வ பிள்ளையே, மறுபடியும் உங்களை நம்முடைய உயிர்ப்பிக்கும்படியாய் இன்னைக்கு ஆண்டவற்றை ஓடி வருவீர்களா? வருவாங்க. அவர் மன்னிப்பதற்கு தயபெருத்தவர் என்று வேதம் சொல்கிறது. அவரிடம் மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பன்மையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓடி வருவீர்களா? ஒருவேளை செல்லுக்கு அடிமையாயிட்டீங்களா? ஏதோ ஒன்றுக்கு அடிக்டாகி எழும்ப முடியலையா? மனக்கசந்து அழுங்க. ஒரு நாள் பேதுரு மனக்கசந்து அழுந்தான். விழுந்து போனவுடன், ஐயோ, நான் நேசரோடு இதுவரைக்கும் ஆண்டவரோடு இருந்தேனே, அவரோடு நான் எத்தனை காரியங்களை எவ்வளவாய் நான் இன்பமாய் இருந்தேன், ஐயோ நான் மறுதலித்து விட்டேனே, கதறி நான் மனக்கசந்து அழுதான். மனக்கசந்து அழுதவுடன் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. மறுபடியும் அவனை இழுத்து கொண்டார் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், உன் இழந்து போன உன் அபிஷேகம், இழந்து போன உன் ஜெப வாழ்க்கை, இழந்து போன உன் விசுவாசம், இழந்து போன உன் வேத வாசிப்பு, இழந்து போன உன் வேத தியானம், இழந்து போன பரிசுத்தம், ஓ கமனோ சீக்கவா, உன் கண்களில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ரீமா ஷாகத நாக்கரபு துட்டா கனஸ் மைக்கனபா. தேவ பிள்ளையே, முழங்கால் படியிட்டு என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் விழுந்து விட்டேனே, ஐயோ நான் இதில் விழுந்து எந்த காரியத்தில் விழுந்தீர்கள் என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். இப்போ கவனமாயே ஆண்டவற்றை ஓடி வாருங்கள். அவர் மன்னிப்பதற்கு தயபெருத்தவர். ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார், மன்னிப்பதற்கு தயபெருத்தவர். ஆனால் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நம்ம வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தாவீது செய்தது என்ன? ஒருவேளை 51 மிகவும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படி அறிக்கை பண்ணி அழுகிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அவனுடைய பாவத்திலிருந்து அவனை ஒரு ராஜாதி, ஒருவேளை அதிபதியாய் மாற்றினார். ஆமாம், இங்கே நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, சங்கீதம் நம்ம என்ன செய்யணும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 108 அதிகாரம் 1-2 பார்த்தீங்கன்னா, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே வெளியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. நான் காலையில் தேடுவதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்த தாவீது என்று சொல்ல முடியும். தாவீதை கர்த்தர் உயர்த்துவதற்கு, மறுபடியும் நினைப்பதற்கு, மறுபடியும் அவனை அதிபதியாய், ஒரு ஆடு மேய்த்த, கரவல் ஆடுகள் பின்னே நடந்த, குடும்பத்தாரால் மறக்கப்பட்ட, எல்லாராலும் மறக்கப்பட்ட, சகோதரர்களால் மறக்கப்பட்ட, பெற்றோரால் மறக்கப்பட்ட அவருடைய சரித்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. ஆனாலும் தகப்பன் கூட அந்த மகன் எனக்கு பிறக்கவில்லை என்று அப்படி அந்த சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், வேத ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், அதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாவீதை பாருங்க, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். இந்த நாளிலே தாவீது அதிகாலையிலே ஆண்டவரை வாஞ்சியோடு நான் ஆயத்தமாய் வந்திருக்கேன்ப்பா, ஆயத்தமாய். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் நம்ம ஜெபிச்சு என்ன கண்ணோம், நம்ம விடிய காலம் தான் ஜெபித்தோம், நமக்கு அற்புதமே நடக்கலையே, அப்படி அநேகர் சோர்ந்து போனீங்க. இல்லை, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. காலமே தேவனை தேடு தேவ பிள்ளையே. ஒருவேளை தேவ பிள்ளைகள் ஒருவேளை 4:30 மணிக்கு மேலே, நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், நான் நிறைய நேரத்தில் வீட்டில் கூட நான் அடிக்கடி நினைப்பேன், 4:30க்கு மேலே நம்ம தூங்கக்கூடாது. ஆமாம் தேவ பிள்ளைகள், நீங்கள் செபிக்கு பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், வீணையே சுரமண்டலமே வெளியுங்கள். ஆமாம், அதிகாலையில் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், அதிகாலையில் ஓடி வா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், அவர் நம்மோடு பேசும்படியாய், உங்களோடு பேசுவார், நம்மோடு பேசுவார், நம்முடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பேசுவார். நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள், இன்றைக்கி என்ன பிரச்சனை, அதை நீ எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீ நம்மளாக போராட முடியாது, போராடவும் வேண்டாம். ஏனென்றால் போர் அவர் முடித்து விட்டார்.
ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. போர் முடிந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போர் தான் ஒவ்வொரு செகண்டும். ஆனால் அந்த போரை நமக்கு முன்றே நின்று அவர் அப்படியே நிறுத்தி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த தாவீது பாருங்களேன், இன்னும் வசனம் சொல்லுது 5ஆம் அதிகாரம் சங்கீதம் 5 அவர் சொல்கிறாரு, நான் 3ஆம் வசனம் சொல்லுது 5:3, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படி சொல்கிறார். ஆயத்தம் தூக்கத்தோடு அல்ல, நல்லா பாருங்க, அதுலேயும் அப்படி தான் சொல்கிறார். ஆயத்தம், ஒரு காரியத்தை ஆயத்தம் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. ஒரு சமையல் எடுத்துக்கோங்க, நம்ம ஆயத்தம் இல்லைன்னா அப்படி தான் உழண்டுக்கிட்டு வருவோம், டென்ஷன் ஆகிட்டு வருவோம். ஆனால் ஒரு காரியத்தை ஆயத்தத்தோடு செய்வோமானால் அந்த காரியத்தை சக்ஸஸாக முடித்துருவோம், ஈஸியாக நல்லாயிருக்கும். ரொம்ப ஞானமாக அதை நடத்த பரிசுத்தாவி நமக்கு உலக பிரகாரமான காரியங்களை கூட அப்படி உதவி செய்வார், எல்லாவற்றிலும் செய்வார். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செய்வார், உலக பிரகாரமும் செய்வார். இதில் அவர் சொல்கிறார் பாருங்களேன், இந்த நாளில் ஆயத்தமாகி அவர் சொல்கிறார், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். உமக்கு நான் வேறு மனுஷன் அங்கே போகணும் இங்கே போகணும் நம்ம மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி இப்படி அதெல்லாம் இல்லை. அவர் சொல்கிறாரு, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், விழுந்து போன கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து என் தேவஜனமே காலையில் எழும்பி கர்த்தரை துதிப்பீர்களா, கர்த்தரை ஆராதிப்போமா, ஆராதிக்கலாமா. ஆண்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆராதிச்சுட்டு அந்த தாவீதை போல அவர் சொல்கிறார் பாருங்களேன், என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நான் உங்கள் சத்தத்தை கேட்க வந்து இருப்பேன்னு சொல்கிறார், உங்கள் வார்த்தையை கேட்பதற்காக. 27 சொல்கிறார்களா, ஆராய்ச்சி செய்யும்படியாய். சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய காரியங்களை ஆராய்ச்சி செய்யும்படியாய். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 119 அவர் 7 முறை துதிக்கிறாராம். அந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது பாருங்களேன். 119ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, நீ அதிகாலையில் என்னை தேடு, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள், காலைதோறும் புதியவைகள். கர்த்தருடைய இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரை நான் உங்களுக்கு முன்னேறே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். பாருங்கள், அநேக பரிசுத்தவான்கள்லாம் அதிகாலையில் வந்து எழும்பி எல்லாம் அவங்க ரொம்ப நீட்டாக எழும்பி ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து தேவனை தரிசிக்கும்படியாய், தேவனை பார்க்கும்படியாய், அவரை புகழும்படியாய், அவர்கிட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த நாளுக்குரிய கிருபைகள், குடும்பத்திற்கு வேண்டிய கிருபைகள், பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகள், ஊழியங்கள் செய்ய கிருபைகள், இன்னும் குடும்ப காரியங்கள், ஒருவேளை பணிகள், குடும்ப வேலைகள், ஒருவேளை வியாபார ஸ்தலங்கள், விவசாயங்கள், பிள்ளைகள் படிப்பு, பரிசுத்தம், பாதுகாப்பு, எல்லாவற்றிற்கும் தேவ சமூகத்தில் வந்து காத்து இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவ பிரசன்னத்தினால் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமாம், எபனேசராய் வருவார், இம்மானுவேலராய் வருவார், உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார், மறைவான காரியங்களை வெளிப்படுத்துவார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ அதிகாலை என்னை தேடி வா, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். இங்கே பாருங்களேன், 119 165ஆம் வசனம் சொல்லுகிறது, 165ஆம் வசனம் 164ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன்னு சொல்கிறார் ஒரு தாவீது. ஆமாம், தாவீது சொல்கிறாரு, உம்மை 7 முறை நான் துதிக்கிறேன்னு சொல்கிறார். கர்த்தர் இந்த நாளில் துதிப்போமா, ஆண்டவரை பற்றிக்கொள்வோமா, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். அந்த கிருபை பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று எழுதியிருக்கிறது. அவ்வளோ பெரிய கிருபை தாவீதுகிட்ட காணப்பட்டது என்ன, அதிகாலை தேடின அவருடைய ஆண்டுடைய கிருபையை வாங்கி கொண்டான். கிருபை கிருபை என்று எத்தனை அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, யோசித்து பாருங்களேன். சங்கீதம் 136 சொல்கிறாரு, 136 தாழ்வில் நினைத்தவரை
அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருடைய வார்த்தை. தாவீது அப்படி எழுதுகிறார். பாருங்களேன், அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. 20 சங்கீதம் 136 23ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாம், நம்மளை நினைச்சாரே. ஒரு கரவல் ஆடுகள் பின்னாலே நடந்த, பெற்ற எல்லாராலும் மறக்கப்பட்ட நண்பனால், மனைவியால், மகனால், எல்லாராலும் மறக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் உயர்த்துவதற்கு ஒரு பெரிய காரணம், அதிபதியாய் மாற்றுகிறார். என்ன தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்தில் 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கி உங்களுக்கு அதை சொல்லுகிறார். ஆமாம், இதை பார்க்கிற தேவ ஜனமே, விழுந்து போன உங்கள் வீடை கர்த்தர் கட்டப்போகிறார். விழுந்து போன உங்கள் பிள்ளைகளை எழுந்து கட்டப்போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில் விழுந்து போன உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறார். உங்களை ஒரு ஜெப ஆவினால் நிரப்ப போகிறார். விழுந்து போன பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை உண்மையிலே கர்த்தர் எனக்கு அப்படி சொல்லி அனுப்பினார். அதனால தான் சொல்கிறேன், விழுந்து போயிருக்கிற உங்களுக்கு விசுவாசிக்க முடியலையா, ஜெபிக்க முடியலையா, பாட முடியலையா, சர்ச்சுக்கு போக இஷ்டம் இல்லையா, இதெல்லாம் விழுந்து போகிறதுக்கு காரணம். விழுந்து போய் இருக்கிறீங்கன்னு பொருள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் திருப்தியாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நான் சர்ச்சுக்கு தானே போகிறேன். இல்லை, முதல்ல நம்ம வீட்டு ஆராய்ந்து சோதித்து அறிவோம், தேவசமத்தில் அர்ப்பணிப்போம். இந்த ஆண்டு சொல்கிறார் பாருங்களேன். 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்தில் முதல்ல நாத்தான் வந்து எச்சரித்தார் பாவத்தை குறித்து. இங்கே 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நாத்தான் மூலம் வர்றார். நாத்தான் வர்றார், தாவீது வந்து பேசுகிறார். இதை மட்டும் வாசித்து முடிக்கலாம். 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் பாருங்களேன். 7ஆம் வசனம், இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறார், அதிபதியாய் மாற்றப் போகிறார், பிரசன்னத்தை தரப்போகிறார், தீர்க்க தரிசனங்களை தரப்போகிறார், ஜெபாவினால் நிரப்பப் போகிறார், அவருடைய வல்லமையை தரப்போகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வண்ணமாய் கர்த்தருடைய வல்லமையினால் உங்களை நிரப்பப் போகிறார். இதை சொல்கிறார் பாருங்களேன். ஊர்களில் இருக்கிற பெரியோரின் நாமம் உங்களை உயர்த்த போகிறார், கனப்படுத்த போகிறார். ஆனால் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். உலகம் அதுக்கு சதம் அல்ல, தூக்கம் அதுக்கு சதம் அல்ல, கவலை அதுக்கு சதம் அல்ல. ஏதோ மக்கள்கிட்ட போய் பேசினா ரிலீஃப் ஆவது இல்லை. தேவசமத்தில் ஓடி வாருங்கள், அதிகாலை தேடுங்கள், தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். தாவீதுடைய வாழ்க்கை கட்டப்படுது. தாவீதின் விழுந்து போன தாவீது அவருடைய கூடாரம், உங்களுடைய கூடாரத்தை மறுபடி கட்டுவார். இடிந்து போய் கிடக்கிறதா, கட்ட முடியாமல் இருக்கிறதா, எல்லாவற்றையும் அவர் கட்டுகிற தேவன். அவர் ஊன்ற கட்டுவதற்காகவே வந்தார் அல்லவா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் வசனம், நான் என் ஜனமாய் இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் வேதம் சொல்லுகிறது, இனி நீங்கள் அலைய மாட்டீங்க, அலக்கழிய மாட்டோம். தத்தளிப்பின் பாத்திரம் உங்கள் கையிலிருந்து நீக்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, 10ஆம் வசனம் சொல்லுறது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். இப்படி சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா தாவீது தன்னை பின்னால் சொல்கிறார், ஆண்டவரே இதை சொல்வதற்கு, இதை கேட்பதற்கு எந்த தகுதி எனக்கு இருக்கிறது என்று கேட்கிறார். தாழ்மை கர்த்தர் அதிபதியாய் மாற்றினார் அப்படின்னு அதில் வசனம் அப்படி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். 7ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 நாளாகமும் 17:7. இதை உங்கள் வாழ்க்கையில் செய்தே மாற்றுவார், செய்வார். கர்த்தர் செய்கிறாராம். நீ என்ன சொல்ல, இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தை அதிபதியாய் மாற்றுகிறார். உங்களை உயர்த்தனைக்கு வந்திருக்கிறார். கல்வாரிக்கு வருவோமா? தேங்க்யூ ரீமனா. ஜெபிப்பீர்களா? அது எவ்வளோ காலையெல்லாம் ஜெபிச்சு ஒன்றுமே நடக்கலை. மறுபடி படுத்துட்டிங்களா? எலும்பலியை விழுந்து போனீங்களா? தூங்குறீங்களா? வீட்டு வேலையை மட்டும் 6 மணி 6:30க்கு எழுந்திரிச்சு செய்கிறீங்களா?
அதற்காய் கர்த்தர் உங்களை ரட்சிக்கவில்லை, அதற்காக உங்களை அபிஷேகிக்கவில்லை, அதற்காக கிருபை வரங்களை உங்களிடம் தரவில்லை, தீர்க்க தரிசனங்களை உங்கள் கையிலே தரவில்லை, உங்களுடைய வாயிலே அருளவில்லை. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை எவ்வளவு கட்டி எழுப்பினார். பூர்வ நாட்கள் நினைச்சு பாருங்க. தாவீது சொல்லுகிறான், பூர்வ நாட்களை சிந்திக்கிறேன், நான் எங்கே இருந்தேன், என்னை தேடி வந்தாரே, என்னை ரட்சித்தாரே, என்னை அபிஷேகித்தாரே. பூர்வ நாட்களை நினைக்கிற தாவீது, அதிகாலையில் தேடுகிற தாவீது, துதித்த தாவீது. அது மட்டுமா, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். துதித்த தாவீது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய விவசாயங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டப்போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. ஆமாப்பா, விழுந்து போன தாவீதின் கூடாரம் எங்கெல்லாம் பழுதாக இருக்கிறதோ, எதெல்லாம் உள்ள பிசாசு எதெல்லாம் உள்ளே போயிருக்கானோ, இன்றைக்கி அது துரத்தப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். அது பில்லி சூனியமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், புறங்கூறுதலாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், எல்லாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ரீக்கனா நீங்கள் சொன்னீங்கப்பா, சீர்படுத்துவேன் என்று சொன்னி ஆண்டவரே, பழுதானவைகளை எல்லாம் பழுதாயிருக்கிற எல்லா இருதயம், சிந்தை, பார்வை, நடக்கை, எண்ணங்கள் பழுதாயிருக்கிறதையா எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துவீராக. இவர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை உதிப்பதாக. கிருபைகள் கொடுப்பீராக. தாவீது கருளின கிருபைகள், ஏராளமான கிருபைகளை கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னீங்கப்பா, என் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னீங்க. தாவீது கர்த்தருடைய ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தான் என்று எழுதியிருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் செய்யணும்ப்பா, இதை பார்க்கிறவங்க செய்யணும் ஐயா. கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வாழ்க்கை, எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நாங்கள் தேவ சித்தத்தின்படி எல்லாரும் வாழ்ந்து காட்ட என் ஜனத்துக்கும் அந்த முத்திரை எங்கள் மேலே போடுவீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் நீர் வாழ்க்கை கட்டப்படுவதாக, குடும்பம் கட்டப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே விழுந்து போன பிள்ளைகள் வாழ்க்கை எழும்பி கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். அந்த ஆமோஸில் கடைசி வசனம் சொல்கிறது, அவர்களை ஆண்டவர தங்கள் தேசத்தில் நட்டுவேன்னு எழுதியிருக்கிறது. அவர்களின் தேசத்தில் நட்டுவீராக, குடும்பத்தில் நட்டுவீராக. பிசாசு எந்த விதத்தில் உள்ள வந்துடக்கூடாது, ஒருவனும் உள்ள வந்துடக்கூடாது. ஏசாயா 27:3 பாதுகாப்பு உண்டாவதாக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.